ஓம் நமச்சிவாய. நாம் திண்டுக்கல் மாவட்டத்தில் அமைந்திருக்கும் பாடல் கிடைக்கப்பெறாத சிவஸ்தலங்களை பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இன்று நாம் பார்க்க இருப்பது நிலக்கோட்டையில் அமைந்திருக்கும் சித்த மகாலிங்க சுவாமி அல்லது சித்தர்மலை கோவில் பற்றி பார்க்க இருக்கின்றோம். திண்டுக்கல்லிலிருந்து 40 கிலோமீட்டர் தொலைவிலும் மதுரையிலிருந்து 64 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்திருக்கின்றது இந்த ஆலயம். இந்த ஆலயத்தின் மூலவர் சித்த மகாலிங்க சுவாமி, உற்சவர் சிவன், தீர்த்தம் கற்பூர தீர்த்தம், புராண பெயர் சித்தர்மலை. சித்தர்மலை சிவன் கோயில் சதுரகிரிக்கு இணையானதாக விளங்குகின்றது. இந்த மலையில் ஆந்தையர், மகரிஷி போன்ற சித்தர்கள் வாழ்ந்ததால் சித்தர்மலை என்று அழைக்கப்படுகின்றது. அருள்மிகு சித்த மகாலிங்கேஸ்வரர் மேற்கு நோக்கி அமர்ந்து அருள்பாலிப்பதும் அவருடைய ஆவுடை வலதுபுறமாக அமைந்திருப்பதும் இந்த திருக்கோவிலின் சிறப்பம்சமாகும். இதுபோல் மேற்கு நோக்கி அருள்பாலிக்கும் சிவனை வணங்கினால் 1000 சிவாலயங்களை தரிசித்த பலன் கிடைக்கும் என்று புராணங்கள் சொல்கின்றன. இத்திருமலையின் மேற்கு பக்கத்தில் அமைந்திருக்கின்ற குகைகளும் கற்படுக்கைகளும் கிமு 2ஆம் நூற்றாண்டில் சமண முனிவர்கள் வாழ்ந்ததற்கான சான்றுகளாக திகழ்கின்றன. இந்த கற்படுக்கையில் தலைப்பகுதியில் அமைந்திருக்கின்ற 2000 ஆண்டுகளுக்கு முந்தைய தமிழ் பிராமி கல்வெட்டுக்கள் இந்த மலையின் பழமையை பறைச்சாற்றும் விதமாக அமைந்திருக்கின்றன. இந்த திருமலையின் வடகிழக்கு பகுதியில் கற்பூர தீர்த்தம் என்ற பெயரில் இயற்கையாக நீர்ச்சுனை ஒன்று அமைந்திருக்கின்றது. இந்த நீர்ச்சுனை சமண முனிவர்களால் 7 கடல்களின் சங்கமம் என போற்றப்பட்டிருக்கின்றது. இந்த திருக்கோவில் மலையை சுற்றி அமைந்திருக்கின்ற அனைத்து கிராம மக்களுக்கும் தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் வசிக்கின்ற ஆயிரக்கணக்கான குடும்பங்களுக்கும் வழிபடும் தெய்வமாக இது விளங்குகின்றது. இறைபணியில் பொருள் தந்து அருள் பெற காத்திருக்கும் பக்தர்களை பணிந்து வரவேற்கின்றோம். இந்த திருப்பணி உங்கள் திருவருளால் நிகழ இருக்கின்றது. இதற்கு பொருள் தேவை. அதற்கு மேல் கொடுத்து உதவும் அன்பர்கள், அருளாளர்கள் மற்றும் சான்றோர்கள் இவர்களின் பெயர்கள் கல்வெட்டில் பொறிக்கப்படும் என்று ஒரு அறிவிப்பு அந்த கோவிலில் இருக்கின்றது. இந்த ஆலயத்தின் விசேஷ பிரார்த்தனை இந்த ஸ்தலத்தில் வழிபட்டால் திருமண தடை, புத்திர தோஷம் நீங்குகின்றது. பிரதோஷம் மாத சிவராத்திரி நாளில் அன்னதானம் இங்கே சிறப்பாக நடைபெறுகின்றது. நேர்த்திக்கடனாக மாத சிவராத்திரி நாளில் அன்னதானம் கொடுக்கின்றார்கள் பக்தர்கள். மேற்கு நோக்கி இருக்கும் சிவலிங்கத்தின் ஆவுடை பாகம், அதாவது வட்டமான நெடுப்பகுதி வலப்புறமாக இருப்பது சிறப்பான விஷயம் என்று முன்னமே கூறியிருந்தோம். மலைப்பகுதியின் மேற்கே இருக்கின்ற குகைகளில் சமண முனிவர்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள். 2000 ஆண்டுகளுக்கு முந்தைய தமிழ் பிராமி கல்வெட்டுகள் இருக்கின்றன. திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை மேட்டுப்பட்டி அருகே இருக்கின்ற சித்தர்மலை சிவன் கோவில் சதுரகிரிக்கு இணையானதாக விளங்குகின்றது. இந்த மலையில் நாம் முன்னமே சொன்னபடி பல சித்தர்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள். இந்த பகுதியை மல்லிகார்ஜுன நாயக்கர் ஆட்சி செய்தார். அவரது பசுக்களில் ஒன்று மலைக்கு செல்லும் போது மடி நிறைந்தும் கீழிறங்கும் போது மடி வற்றியும் காணப்பட்டது. சந்தேகப்பட்ட நாயக்கர் ஒரு நாள் பசுவை பின்தொடர்ந்தார். மலை உச்சியில் குறிப்பிட்ட இடத்தில் பசு தானாக பால் சுரப்பதைக் கண்டு திடுக்கிட்டு போனார். பசுவின் மீது மரக்குச்சியை எரிய அது அருகில் இருந்த சிவலிங்கத்தின் மீது பட நாயக்கரின் பார்வை பறிபோனது. வருந்திய அவருக்கு காட்சியளித்த சிவபெருமான் கோவில் கட்ட உத்தரவிட்டார். 1487 சித்த மகாலிங்க சுவாமி என்ற கோவில் கட்டப்பட்டது. இந்த ஆலயத்தில் பிரதோஷம், மாத சிவராத்திரி, அமாவாசை, புரட்டாசி சனி, திருக்கார்த்திகை இவைகளெல்லாம் மிகச் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன. இப்பேற்பட்ட இந்த ஆலயத்தை நீங்களும் தரிசித்து சிவகடாட்சம் பெற எல்லாம் வல்ல
இறைவனை வேண்டி இந்த உரையைத்தோடு முடிக்கின்றேன். நாளை திண்டுக்கல்லில் அமைந்திருக்கும் வேறொரு பாடல் கிடைக்கப்படாத சிவஸ்தலத்தில் உங்களை சந்திக்கின்றேன். ஓம் நமச்சிவாய.